ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏதோ கவுருக்கு எல்லாம் தூங்குது, வாய்ப்பு எல்லாம் தூங்குது பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, வாய்ஸ் கிளியரிட்டிக்கு வாய்ஸ் குவாலிட்டிக்கு இந்த கவுரு இந்த ஒயருக்கு தூங்குது. மைக் ஒன்று நம்ம சின்னதாக வாங்கணும், அதோடைய ஒயர் தான், யாரும் இல்லை. கேமரா கனெக்ட் பண்ணிருக்கேன். வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது, மெயினில் போட்ட வீடியோக்கும் இதுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்கள். பகல் டைம்ன்றதுனால அந்த குருவி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையும் ஒன்றும் முடியல. அதுமாரி வண்டி சவுண்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதான் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஸ்டார்டிங்கில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதுபோல தான் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஸ்டார்ட் பண்ணோடனே ஸ்ட்ரகிள்ஸு என்னை எடுக்க விட அந்த வீடியோவை கத்திக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் வரும். வீடியோ எடுக்கிற எனக்கு எப்படி தான் பிஸ்னஸ் பண்ணும்போது அதில் என்னென்ன எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணணும், சர்வே பண்ணணும், அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கீழே கண்டிப்பாக பார்க்குற எல்லாரும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை சரியில்லாம் மாற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஒரு வீடியோக்கு ரொம்ப முக்கியம் என்னதுன்னா வீடியோ ஆடியோ. அந்த ஆடியோ சரியில்லை அப்படின்னா நான் சொல்ல வர கருத்தே ஒன்றும் போய் சேராது. அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அமௌண்ட்டும் இல்லை, கொஞ்சம் அப்படியே அரேஞ்ச் பண்ணி சரி ஃபஸ்ட்டு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டார்டிங் யூடியூபருக்கு என்ன மாதிரியான ஒரு மைக்கு கிடைக்கும் அப்படின்னு 2-3 யூடியூப் நண்பர்களை விசாரித்தேன். அவங்க சொன்னாங்க, இந்த பிராண்ட் வாங்கிக்கோ நல்லாயிருக்கும், இந்த பிராண்ட் வாங்கிக்க நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன இந்த மைக்கு சின்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க, இப்படி கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக நல்லாவே இருக்கும், பார்த்துக்கலாம். சரி, ஓகே. நான் கண்டென்ட் அதிகமாக பேசுகிறப்ப ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்கோம். அதுக்கோசம் தான் என்ன இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் குவாலிட்டி, நான் தரத்தை பொறுப்பேற்கிறேன். இந்த டாபிக் பற்றி தான். இதுக்குள்ள எந்த டாபிக் நான் சம்மந்தமாக இல்லாமல் பேசணும், சம்மந்தம் இல்லாமல் பேசல. ரொம்ப முக்கியம் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு குவாலிட்டி, அது ரொம்ப முக்கியம். குவாலிட்டி இல்லாமல் எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் சேல்ஸ் பண்ண முடியாது. இங்கே பிஸ்னஸ்ன்றது 2 விதத்தில் மட்டும் தான் பண்ண முடியும். ஒன்று ப்ராடக்ட், இன்னொன்று சர்வீஸ். உன்னோட சர்வீஸ் நல்லா இருந்தால், இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள் பண்ணுறது சர்வீஸ். பொருளை வாங்கி டைப் பண்ணுறாங்க, அவங்க சொல்கிற மாரி அவங்க சொல்கிற ரேட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, கொடுத்துட்றாங்க. அது ஒரு சர்வீஸ் தான். கரெக்டாக 2 நாள் 3 நாள் இல்லை 5 நாள் அவங்க ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட் பண்ணணும். ஒரு டேட் கமிட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளார கொடுக்க ட்ரை பண்ணணும். பிஸ்னஸ் மேனுக்கு ரொம்ப வாக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணும்போதே சொல்லணும், இந்த ப்ராடக்ட்டை நான் மேக் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும், அப்போ நான் இது பேக் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும், அப்போ இதை நான் எப்படி டெலிவரி பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து அடையிறதுக்கு மினிமம் அதிகமாக கூட சொல்லுங்கள். இப்போ 5 நாளில் உங்களால் அனுப்ப முடியும், அந்த ப்ராடக்ட்டை மேக் பண்ணி அனுப்ப முடியும்னா 6 நாள் ஆகும் சார், ஓப்பனாக சொல்லணும். சரிங்களா, 6 நாள் ஆகுமா? ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க, பிஸ்னஸ்னால் என்னால் 6 நாளுக்கு வேறு அனுப்ப முடியும், 5 நாள் 6 நாளுக்கு வேறு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அவரு டிசைட் பண்ணுவார், சரி ஓகே எனக்கு 6 நாள் கிடைச்சா போதும் அப்படின்னு. சில பேர் இல்லை எனக்கு 3 நாளில் வேணும் அப்படின்னு கூட எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா டைமிங் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாரி இல்லை சார், நீங்கள் ஓப்பனாக சொல்லணும், இல்லை சார் என்னால் 3 நாளில் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 நாள் 6 நாள் ஆக்குனீங்கன்னா டைமிங் ரொம்ப கொடுக்குற வாக்கு பிஸ்னஸ் மேனுக்கு ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் அது பிஸ்னஸ் மேன் மெயினாக கனெக்ட் பண்ணிக்கணும். ஏதாவது சர்வீஸ் 2 நாளில் 3 நாளில் டெலிவரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு 5 நாள் 6 நாள் ஒத்துனீங்கன்னா உங்களுக்கான பேர் கெட்டு போயிடும். இவன் ஒன்று சொல்லுவான், நான் செய்கிறது வேலையாக இருக்கும் அப்படின்னு. அதனால் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை எப்பவுமே கரெக்டாக செய்ய பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட். அப்புறம் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா, நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டிவி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க.
சரிங்களா? இந்த டிவி கம்பெனி ஏதோ சம்திங் கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் செய்யும்போது நல்லா தான் செய்வீங்க, அதுவும் எலக்ட்ரானிக்ஸ் தானே. ஒரு குறிப்பிட்ட டேஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ஏதோ சின்னதாக ஃபால்ட்டு, சரிங்களா? சின்னதாக ஃபால்ட்டு, கஸ்டமர் கேர் உங்கள் நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, உங்கள் பிராண்டுக்கான கஸ்டமர் கேர் கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அதோட கஸ்டமர்கிட்ட அந்த டிவியோட ரேட் போகுமா, நல்லா சேல்ஸ் ஆகுமா? அப்போ நீங்கள் மேக்ஸிமம் அந்த ப்ராடக்டை மேக் பண்ணும்போது ஐ வாண்ட் குவாலிட்டி ரொம்ப முக்கியமானது. நான் தரத்தை பொறுப்பேற்கிறேன். ஃபஸ்ட்டு மூலப்பொருள் வாங்கும் போதே அந்த மூலப்பொருள் நான் எங்கேருந்து வாங்குறேன் அதை பார்க்கணும். நீங்கள் அப்போவே நீங்கள் ஒரு கஸ்டமர், உங்களுக்கு அந்த மூலப்பொருள் ஒருத்தர்கிட்ட நீங்கள் வாங்குறீங்கன்னா, நான் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு டிவி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற வைக்கிறேன், சரிங்களா? அதுக்கு என்னென்ன மூலப்பொருள் தேவைப்படும், அந்த ஸ்பேர் பார்ட்ஸ், அது உள்ள இருக்க டிஸ்பிளே, ரெகுலராக இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்படும். அதை நான் ஒருத்தட்ட வாங்குவேன். எனக்கு சப்ளை பண்ணுறது துபாய் ஏதோ ஒரு கண்ட்ரி, சும்மா ஒரு பேச்சு மும்பை எங்கேயோ ஒன்று வச்சுக்கோங்க, அவர் பேர் ஒரு ரமேஷ்னு வச்சுக்கோம். அவர் தான் எனக்கு ஒரு மூலப்பொருள் எல்லாமே சப்ளை பண்ணுறாரு, சரிங்களா? அப்போ ரமேஷ்க்கு நான் யார்? கஸ்டமர். அவர் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும், ஓகேங்களா? அந்த மூலப்பொருளை வச்சு என்ன முதல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். நான் வாங்கினேன், நான் ஓனராக வாங்கினேன், நான் என்ன பண்ணுவேன்? இன்ஜெக்ட் பண்ணுவேன், உங்கள் டீமில் வச்சு இப்போ இன்ஜெக்ட் பண்ணுவேன். என்னுடைய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ் டீம் என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு லேயரும் ஒரு ப்ரொடக்ஷன் ஒரே ஆளே எல்லா வேலைக்கும் செய்ய முடியாதுல்ல. இப்போ நான் ஒரு 5 பேர் பிரிக்கிறேன், நீ என்னப்பா பண்ணுற? அந்த கண்ணாடி எடுத்து அந்த டிஸ்பிளே ஃபிட் பண்ணேன், 4 அந்த சுற்றி இருக்கேன் 4 விஷயத்தை ஃபிட் பண்ணேன், டிவிக்கு மேலே டிஸ்பிளே இருக்கு அதெல்லாம் ஃபிட் பண்ணேன், நீ உள்ள ஒயரிங் வேலையெல்லாம் பாரு, உள்ள நீ மோட்டர் இன்ஜெக்ட் பண்ணு, அந்தமாரி அந்தந்த இடத்துல என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் சொல்கிறேன், ஓகேவா? நீ ஃபைனலாக நீ ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணு. அந்த 5 பேர் இருக்காங்க, 5 பேருக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுறன்னா சுற்றி இருக்க பஞ்செல்லாம் போடு, நீ என்ன பண்ணுற? ஃபைனலாக பாஸ்ல பண்ணு, இப்படி சொல்லிடலாம். இப்போ இப்படி சொல்லும் போது இவங்க ஒவ்வொரு ஆள்கிட்ட இன்னொரு ஆள்கிட்ட வருதில்ல, அவர்கிட்டே நீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவோம் ஒர்க்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு பர்சன் இருக்காங்க, பின்னு ஒரு பர்சன் இருக்காங்க. ஏன்ற பர்சன் ஒர்க் பண்ணுற வேலை பின்ற பர்சனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். அப்போ உனக்கு கஸ்டமர் யார்? வெளியில் இருக்க கஸ்டமர் கிடையாது. இந்த பீன்ற பர்சன் வந்து அதுக்கப்புறம் இருக்க எல்லா பர்சனுமே உன்னோட கஸ்டமர், ஓகேவா? அவங்க நீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். என்ன பண்ணுற? ஸ்டார்டிங்கு அந்த கண்ணாடி டிஸ்பிளேல அந்த கண்ணாடியில் அந்த மேலே இன்ஜெக்ட் பண்ணுற அந்த இதில் சரியாக இன்ஜெக்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோம். ஆனால் பண்ணுவான் சரியில்லை, குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் குவாலிட்டியில் போய் ரிப்போர்ட் பண்ணுவான், தூக்கிப்படா ரிஜெக்ஷன்ஸ், திரும்பி ஒர்க் வாங்க நிற்கும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆளுமே இங்கே கஸ்டமர். ப்ராடக்டை நீங்கள் மேக் பண்ணும்போது கஸ்டமருக்கான வேலையை பார்க்கணும். ப்ரொடக்ஷன் நான் சொல்கிறேன், அவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ அப்படி பார்த்து வரும்போது ஒவ்வொரு ஆளும் கரெக்டாக உங்கள் ஒர்க்கை நான் கரெக்டாக பண்ணிடுவோம் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட என் அடுத்த மூவ் பண்ணுங்க. நான் இந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, நான் இதான் மெயினாக சொல்கிறேன். நீங்கள் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, நான் அதை செஞ்ச வேலை திருப்பி அந்த ப்ராடக்ட் திருப்பி ரிப்பீட்டர் அந்த சூப்பர்வைசர் கூப்பிட்டு என்ன பண்ண மாட்டான், திட்டமாட்டான். அடுத்த மைண்ட் செட் இருக்கணும் உங்களுக்கு. நான் செஞ்சதெல்லாம் எல்லாமே 100 ப்ராடக்ட் நீங்கள் மேக் பண்ணுறேன், 100மே நீ என்ன பண்ணணும், சக்ஸஸாக பண்ணணும். ஸ்டார்டிங்கில் வருவேன், நல்லா செய்வேன், ஓகேவா? லாஸ்ட்டில் ஒரு 2 ப்ராடக்ட் 3 ப்ராடக்ட் வர டைம் ஆயிடுச்சு, யார்கிட்ட தெரியும் போது ஓட்டி விட்டேன்னு. ஏன் நாளைக்கு உடனே சூப்பர்வைசர் நாளைக்கு நாள் ஸ்விஃப்ட் வர மாதிரி காலையில் அவனுக்கு கைக்கு ஊற்றுவான், என்ன மசிரா புரிஞ்சுருக்குறா எங்கள் வேலை பார்த்தேன்னு இப்படியே கேட்பான், அசிங்கமாக திட்டுவான். ஏன்னா சூப்பர்வைசருக்கு மேலே ஒருத்தர் இருப்பார் மேனேஜர் இதெல்லாம் அவங்க எந்த ஓகே ஆகி போகும், நீ பண்ணுற ப்ராடக்ட்லாம் ஓகே ஆகி போகும், அவங்க சரியாக கவனிக்காமல் இப்போ தள்ளி விட்டாங்க. நீங்கள் கம்பெனிக்கு போகும், சரிங்களா? எக்ஸாம்பிளாக டிவி இது வந்து நேராக ஷாப்பிங் இருக்கும், அங்கே போய் அவன் கண்டுபிடிச்சாங்கன்னா ஓடலை, ஏதாவது சந்தைங்க ப்ராப்ளம் ஓடலை, அவன் அங்கேருந்து மேனேஜர் காட்டுவான். ஏன்னா அவன் பிராண்ட் டிவி பேர் போச்சு, அப்போ பேர் போச்சு, இவனை இதே தொலையா, இந்த பிராண்ட்டை இதே தொலையா, நான் எதுவும் பேர்லாம் சொல்ல வரல, இந்த பிராண்டியா எக்ஸாம்பிள் டிவின்னு தான் சொல்லியிருக்கோம், பேர் போச்சு. உடனே பண்ணுவான், அந்த பிராண்டை வாங்குறது நிறுத்திடுவான், ஒரு கஸ்டமர் கரெக்டாக. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஒரு டிவி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே அந்த ப்ராடக்ட்டு கரெக்டாக இருக்கா, கரெக்டாக ஃபிட் பண்ணுறா. குவாலிட்டின்றது ரொம்ப முக்கியம். குவாலிட்டி இல்லாமல் இங்கே எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இல்லை, சரிங்களா? இந்த ஒவ்வொரு ஸ்டேஜுமே உங்களுக்கு வரது ஒருத்தருமே உங்களுக்கு ஒரு கஸ்டமர் தான். ஏன்ற ஒரு பர்சனுக்கு பீன்ற பர்சன் கஸ்டமர், பிலேருந்து சி வரையும் இருக்க கஸ்டமர், பிலேருந்து அடுத்தது ஒரு டி வரையும் ஒரு கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாமே கஸ்டமர் போகிற வரையும்.
Bன்ற பர்சனுக்கு Cலேருந்து கஸ்டமர் வரையும் கஸ்டமர் தான். Dன்ற பர்சனுக்கு அடுத்தது அசம்பிளிலேருந்து மொத்தமும் எல்லாமே யாரு கஸ்டமர் தான். இது போல் உங்கள் கட்டி விட்டு ஒருத்தவங்க போது தான் அவங்க கஸ்டமர். புரியுதுங்களா? அப்போ அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவோம் ஒர்க்கை. நாங்கள் என்ன பண்ணுவோம்? சாட்டிஸ்ஃபேக்ஷன், எக்ஸ்ட்ராடனரி சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்கள் கான்ஃபிடென்ஸாக சொல்லணும், நான் செஞ்ச வேலை திரும்பியாட்ட பிரச்சனை வரக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாரி தான் நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் ஒர்க்கர்ஸை இந்தமாரி நீ ட்ரெயின் பண்ணணும். மெயினாக நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துலையும் சில பேர் ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் அனுபவிச்சுருப்பீங்க. இதை நான் சொல்கிறதுன்னு இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்கள் செய்கிற வேலையை கரெக்டாக செய்யுங்க. இப்போ நீங்கள் கம்பெனியில் செஞ்சால் அது ஒரு அனுபவம். அந்த கம்பெனியோட ஒர்க்கை நீங்கள் கற்றுட்டு வந்து கூட நீங்கள் தனியாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ அங்கே ஏதோ சம்பளத்துக்கு நீங்கள் கடமைக்குன்னு வேலை செய்யக்கூடாது. அந்த வேலையாக இருந்தாலும் அதை ரசித்து பிடிச்சி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அப்படி செய்யும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் என்னன்னா, நான் தரத்தை பொறுப்பேற்கிறேன். இது ரொம்ப முக்கியம். கஸ்டமர்கிட்ட போகிறது, உங்கள் ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகலை, இப்போ ஒன்றும் இல்லை, தரம் இல்லை, உங்கள் ப்ராடக்ட் ஒரு தரமாக இல்லை அப்படின்னா எடுத்து மூட்டு போயிட்டே இருக்கு. நானே சொல்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லாய்க்கே இல்லை. அப்போ உங்கள் ப்ராடக்ட் ரொம்ப தரமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் எது படித்து ரிப்பீட்டடாக சொல்லிட்டீங்கன்னா, ரொம்ப தரங்கிறது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இப்போ என் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குனால தான் நீங்கள் கேட்பீங்க என் வீடியோ. இல்லை நல்லா இல்லை, குறைவாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்த வீடியோ போயிடுவீங்க. இதான் ரியாலிட்டி, உண்மை. எனக்கே அதான் மைண்ட் செட்டு. என் வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கச்சா, என் வீடியோலாம் நல்லா ஒரு 50-70 வியூஸ் மேலே இருக்குது. வீடியோ குவாலிட்டி நல்லா இருந்தால் நான் முன்னாடியும் வீடியோ போட்டுருந்தா கூட யாரும் பார்க்க மாட்டீங்க. இதான் ரியாலிட்டி. அதுபோல் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலையை நேசித்து செய்யுங்க, விரும்பி செய்யுங்க. சரிங்களா? நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, உங்கள் ஒர்க்கர்ஸ்க்கு இதையே சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பிஸ்னஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ.